இன்று காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் எம்எல்ஏக்கள் 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். தவிக எம்எல்ஏக்கள் 21 பேரும், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 2 பேரும் இன்றைய தினம் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். பதவியேற்க இருக்கும் அமைச்சர்கள் யார் யார் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 2 அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்திற்கும் 2 அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்திற்கு 3 அமைச்சர்களும், கோவை மாவட்டத்திற்கு 2 அமைச்சர்களும், மதுரை மாவட்டத்திற்கு 2 அமைச்சர்களும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் சென்னை மாவட்டத்திற்கு மட்டும் 7 அமைச்சர்கள் நியமனமாகியிருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டத்திற்கு 2 அமைச்சர்களும், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 7 பேர் அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என? புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே முதலமைச்சரோடு சேர்த்து 10 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள். இப்பொழுது கூடுதலாக 23 பேர் அமைச்சரவையில் இடம்பெற இருக்கின்றார்கள். எனவே மொத்தமாக தமிழக அமைச்சரவையினுடைய பலம் தற்போது 33ஆக அதிகரித்திருக்கின்றது. ஏற்கனவே 10 அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது 23 பேர் இடம்பெறக்கூடிய நிலையில் அதில் 2 பேர் கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். 21 பேர் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த அமைச்சரவை நியமனத்தை பொறுத்தவரை சில மாவட்டங்களுக்கு 3 அமைச்சர்கள் வரை கூட கிடைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அதே நேரம் நட்சத்திர வேட்பாளர்களாக போட்டியிட்டவர்கள் எல்லாம் தோற்கடித்தவர்களுக்கு இந்த அமைச்சரவையிலே முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். அதன்படி வானதி சீனிவாசன் போட்டியிட்ட கோவை வடக்கு தொகுதியில் வென்றவர்கள், அவினாசி தொகுதியிலே மத்திய அமைச்சர் எல் முருகனை வெற்றி கொண்டவர்கள், அதே போன்று தங்கமணி உள்ளிட்ட அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் வீழ்த்திய வேட்பாளர்களாக இருந்து வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த அமைச்சரவையில் இடம் தந்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே பல மாவட்டங்களுக்கு 1 அமைச்சர்கள் கிடைத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியாளர் எண்ணிக்கைக்கு ஏற்ப முடிவு செய்திருக்கின்றார்கள். சில மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. அந்த மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வரை அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக திமுக, அதிமுக காலங்களில் எல்லாம் ஒரு 3 பேருக்கு உள்ளாகத்தான் சென்னையிலே அமைச்சர்களாக இருப்பார்கள், சென்னை மற்றும் புறநகர் பகுதியை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணி அரசிலே சென்னைக்கு 5க்கும் கூடுதலானவர்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதி என்று பார்க்கும் பொழுது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். சரியாக காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. தமிழ்நாடு ஆளுநர் அருள்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கின்றார். முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வர இருக்கின்றார்கள். அமைச்சர்கள் பொறுப்பேற்க உள்ளதை தொடர்ந்து அமைச்சர்களுக்கான வாகனங்கள் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இனோவா கார்கள் தயாராக இருக்கின்றன. அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அந்த வாகனத்தில் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். தலைமைச் செயலகத்திலே தங்களுக்கான பொறுப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. மொத்தமாக 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படாமல் இருந்தார்கள். இப்பொழுது அந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்றார்கள். பல முக்கிய இலாகாக்கள், பத்திரப்பதிவுத்துறை போன்ற இலாகாக்கள், அதே போன்று உயர்கல்வித்துறை உள்ளிட்டவற்றுக்கான அமைச்சர்கள் இன்னும் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில்தான் இப்பொழுது அமைச்சர்கள் யார் யார் என்ற பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கான துறைகள் என்ன என்பதற்கான அறிவிப்பினையும் வெளியிட இருக்கின்றார்கள். அதன்படி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவர்களுக்கான துறைகள் தெரியவரும். துறைகளை பெற்ற பிறகு அவர்களுக்கு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திலே அறைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே 9 அமைச்சர்களுடைய அறைக்கும் முதலமைச்சர் சென்று வாழ்த்தி அவர்களை அமர வைத்து பணிகளை தொடங்குவதற்கான இசைவு தெரிவித்திருந்தார் தமிழக முதலமைச்சர். இப்பொழுது கூடுதலாக 23 அமைச்சர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றது. ஏறக்குறைய ஒரு 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். பல மாவட்டங்களுக்கு முக்கிய பிரதிநிதித்துவம் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ராசிபுரத்திலே வெற்றி பெற்றவர் லோகேஷ், அவர் முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன், அவருக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று சென்னை மாவட்டத்திலே 7 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்ற அந்த விவரத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.